ரேனா ரேனோ. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் உங்க சசி பேசுகிறேன். நம்மளோட சேனலில் இப்போ ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு போக போகிறோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா குக்கே சுப்பிரமணிய டெம்பிள் போக போகிறோங்க. இன்னைக்கு பெங்களூர்லேருந்து நம்ம ஒரு 1 டே ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். நைட்டு பெங்களூர்லேருந்து கிளம்பி 1 டே நம்ம டெம்பிள் விசிட் பண்ணிவிட்டு த சேம் டே நைட் வந்து நம்ம ரிட்டர்ன் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ட்ரிப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாம் கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து சுப்பிரமணிய ரோட் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி ட்ரெயின்ஸ் வந்து 3 இருக்குங்க. இதில் வந்து உங்களுக்கு டைம் எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதில் டிக்கெட் போட்டுக்கலாம். நாம் இன்னைக்கு ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கண்ணூர் எக்ஸ்பிரஸ். இது பார்த்தீங்கன்னா நைட்டு 9:30க்கு வந்து கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து கிளம்பி மார்னிங் 4:50க்கு வந்து சுப்பிரமணிய ரோட் ரீச் ஆயிரும். நாம் இன்னைக்கு S10 ஸ்லீப்பர் கோச்சில் ட்ராவல் பண்ண போகிறோம். நான் வந்து இந்த ட்ரெயின் விளாக் அவ்வளோ எடுக்கல. நான் ஜஸ்ட் ட்ரெயின் உங்களுக்கு காட்டுறதுக்காக மட்டும்தான் கொஞ்சம் ஃபுட்டேஜஸ் மட்டும் தான் எடுத்தேன். குட் மார்னிங் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் 5-6 AM நாம் பார்த்தீங்கன்னா குக்கே ரீச் ஆயாச்சு. நாம் வந்து இந்த கண்ணூர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியா ரோட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 80% வந்து எல்லாருமே இறங்கிட்டாங்க. இந்த சுப்பிரமணிய ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா குக்கே சுப்பிரமணிய டெம்பிள் போகலாம். அப்புறம் பக்கத்தில் இருக்க தர்மஸ்தலா டெம்பிள் போகலாம். மேக்ஸிமம் இந்த 2 டெம்பிளும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிருந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணி போய்க்கலாம். நாங்களும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 1 டேல வந்து இன்னைக்கு குக்கே சுப்பிரமணிய டெம்பிள் அப்புறம் வந்துட்டு தர்மஸ்தலா டெம்பிள் 2ம் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எங்களோட ஃபர்ஸ்ட் பிளான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து குக்கே டெம்பிள் போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு நம்ம திரும்ப குக்கேல இருந்து டைரக்டா வந்துட்டு நம்ம தர்மஸ்தலாக்கு பஸ்ல போக போறோம். ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா தர்மஸ்தலாலேருந்து நம்ம டைரக்டா ரயில்வே ஸ்டேஷன் வந்து நம்ம ரிட்டர்ன் இங்கிருந்து பெங்களூர் கிளம்ப போறோம். இருந்து எப்படி குக்கே சுப்பிரமணிய டெம்பிளுக்கு போனோம், எங்க ரிஃப்ரெஷ் ஆனோம் அதெல்லாம் பார்க்கலாம். ரயில்வே ஸ்டேஷன் கிட்டேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டோ கிடைக்குங்க. நம்ம இங்கிருந்து டேரக்டா வந்து குக்கே டெம்பிள்கே போகலாம். அப்படி இல்லைன்னா பஸ் ஸ்டாண்ட் போகணும்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 600 மீட்டர்ஸ் நடந்து வந்தோம்னா பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வந்து தர்மஸ்தலா போகிறது, ஆப்போசிட் சைட் போனால் வந்துட்டு நம்ம குக்கேக்கு போகலாம். என்னோட பிளான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குக்கே சுப்பிரமணிய டெம்பிள் போயிட்டு தாங்க வந்து தர்மஸ்தலா போக போகிறோம். ஸோ அதெல்லாம் நான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டேரெக்டாக வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் பார்க்கறதுக்கு வந்து நிறைய ரூம்ஸ் இருக்குது. குக்கே சுப்பிரமணிய டெம்பிள் பக்கத்துலேயும் இருக்குது. அப்புறம் வந்துட்டு குமரதரான்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் இருக்குது. அந்த ரிவர் பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு பாத்ரூம்ஸு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தான் நம்ம அடுத்து இப்போ டெம்பிளுக்கு போக போகிறோம். அங்கே ஒரு ஆறு மாதிரி தெரியுதுல்ல, நம்ம அங்கே தான் போய் இப்போ குளிக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நாம் இப்போ வந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா குமரதரா ரிவருங்க. இங்கே தான் வந்து நம்ம குளிக்கிறதுக்கு வந்து ரூம்ஸு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குது. நம்ம இங்கேயே குளிச்சு ரெடி ஆகிட்டு இங்கிருந்து கோயில் கிளம்பலாம். நம்ம இந்த ரிவரில் தாங்க நீங்கள் குளிக்க போகிறோம். இங்கேயே பார்த்தீங்கன்னா டவலுக்கு வந்து கடைலாம் கூட இருக்குது. இங்கே ஒரு கடை இருக்குது, மேலே ஒரு கடை இருக்குது. ரிவரில் குளிச்சுட்டு வந்த வாட்டியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து ரூம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாமே பெயிட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நான் அது செக் பண்ணிட்டு ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி கீழே ஆட் பண்ணுறேன். நம்ம அந்த ஆற்றுல அங்கேருந்து குளிச்சுட்டு வந்துட்டோம்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது. ஆற்றுல குளிச்சுட்டு இங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எண்டில் வந்துட்டு ஒயிட் பில்டிங்கில் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ரூம் இருக்குது. அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாச்சு. டெம்பிளுக்கு வந்து ஆட்டோ நிறையா இருக்குங்க, அதனால் பிரச்சனையே இல்லை. ஆட்டோ ஸ்டாண்டே வந்து இங்கே தான் இருக்குது. ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நிறைய ஆட்டோ இருக்குது. நாம் ரிவரில் குளிச்சுட்டு வந்தாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஆர்ச்சுக்கு பக்கத்துலேயே ஒரு காஃபி ஷாப் இருக்குது. அங்கே தான் காஃபி குடிச்சிட்டு இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்துட்டு சுப்பிரமணிய டெம்பிள் கிளம்பியாச்சுங்க. குமரதரா ரிவர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் வந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீ ஆதி சுப்பிரமணிய டெம்பிள் இருக்குங்க. நம்ம இந்த டெம்பிள் போயிட்டு தான் அடுத்து தான் நம்ம வந்து குக்கே சுப்பிரமணிய டெம்பிள் போக போகிறோம்.
கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமு, பார்க்கிங்கு, ஷாப்ஸு எல்லாமே இருக்குது இங்கேயே. நம்ம டைரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இங்கேயே வந்தோம்னா கூட இங்கேயே குளிச்சுட்டு ரெடி ஆகிக்கலாம். நாம் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. வெளியவே பார்த்தீங்கன்னா லாக்கர் ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மொபைலு அப்புறம் நம்ம திங்ஸை வந்து லாக்கர் ரூம் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா சாமி வந்துட்டு ஒரு பாம்பு மாதிரி தாங்க இருக்குங்க. ஒரு பாம்பு புத்து தான் அதுதான் வந்துட்டு சாமி மாதிரி இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த சுப்பிரமணியா டெம்பிளோட கார்டன் ஒன்று இருந்துச்சு. இப்போ அந்த கார்டனுக்கு தான் வந்திருக்கோம். ஆதி சுப்பிரமணியாங்கிற அந்த பேர்லேயே இருக்குது. ஆமாங்க, இது வந்து ஒரு முருகன் டெம்பிள் தான். நீங்கள் இந்த டெம்பிளை பற்றின ஸ்டோரி இல்லை கதையெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்களாவே நிறையா வீடியோஸ் இருக்குது. அங்கே இருக்கிறது தான் அங்கே கோவில். இதுக்கு கோயிலோட கார்டன் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆதி சுப்பிரமணியா தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்துட்டு இதுக்கு பக்கத்துலேயே இருக்க குக்கே சுப்பிரமணியா போகணும். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆதி சுப்பிரமணியா தரிசனம் பண்ணிட்டு தான் வந்துட்டு எல்லாருமே அந்த கோயிலுக்கு போகிறாங்க. ஸோ நானும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நம்ம இப்போ அடுத்து குக்கே சுப்பிரமணியா போகலாம். நாம் ஆதி சுப்பிரமணியா பார்த்துட்டு அடுத்து குக்கே சுப்பிரமணியா டெம்பிள் வந்திருக்கோம். நான் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு வெளியிலலாம் எப்படி இருக்குன்னு உங்களை காட்டுறேன். அந்த எண்டில் தான் பார்த்தீங்கன்னா ஆதி சுப்பிரமணிய டெம்பிள் இருக்குது. நம்ம அப்படியே அது வழியாக வந்தோம்னா இந்த பக்கம் தான் குக்கே சுப்பிரமணியா டெம்பிள். குக்கேலேருந்து தர்மசாலா பார்த்தீங்கன்னா டோட்டலாக 53 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. நம்ம ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hours ஆகும் KSRTC பஸ்ஸில். ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா குக்கேலேருந்து தர்மசாலாவுக்கு வந்து நிறையா பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பஸ்லேயே போகலாம், பிரச்சனையே இல்லை. நாம தர்மஸ்தலா வந்தாச்சுங்க. தர்மஸ்தலா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 600 மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே தாங்க இருக்குது. ஸோ நம்ம நடந்தே வந்துடலாம். கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங் இருக்குது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங், ஒரு பெரிய பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. காய்ஸ், நாம் பார்த்தீங்கன்னா இப்போ தர்மஸ்தலாவுக்கு வந்தாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு இப்போ லக்கேஜ் கவுண்டருக்கு போயிட்டு நம்ம பேக்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்யூவில் போய் சாமி தரிசனத்துக்கு போகலாம். நம்ம பேக் பார்த்தீங்கன்னா இங்கே லக்கேஜ் ரூமில் கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்துட்டு எந்த சார்ஜும் கிடையாது. இது இங்கே பார்த்தீங்கன்னா 2 கவுண்டர் இருக்குது பேக்குக்கு. நம்ம லக்கேஜ் வச்சுட்டு இப்போ அடுத்து நம்ம தரிசனம் போகிறதுக்காக க்யூவுக்கு வந்து இந்த பக்கம் போக போகிறோம். நாம் பார்த்தா இப்போ அந்த 200 rupees டிக்கெட் வாங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். இதுவும் ஃபுல்லாக க்ரௌடாக தாங்க இருக்குது.
நாம் டிக்கெட் வாங்கிட்டு க்யூவில் நிற்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:15 கரெக்டாக. பார்க்கலாம் நம்ம தர்ஷன் முடிச்சுட்டு போக எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. 2 hours later. நாம் பார்த்தீங்கன்னா தர்ஷன் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். நாம சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தா சைட்ல பாத்தீங்கன்னா அன்னபூர்ணான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹால் இருக்கும். அங்கதான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அன்னதானம் போடுவாங்க. ஸோ நாங்க பாத்தீங்கன்னா இப்ப அங்கதான் வந்திருக்கேன். கைஸ் நாம பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அன்னதானம் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தெம்பாக இருக்குங்க. சாப்பாடு உள்ளே போன வாட்டி தான் கொஞ்சம் பவரே வந்த மாதிரி இருக்கு எனக்கு. இப்போ நம்ம போய் பார்த்தீங்கன்னா பேக் கலெக்ட் பண்ணணும். ஞாபகம் இருக்கா, நம்ம பேக் வந்துட்டு நம்ம டெம்பிள் வரப்போ வந்து கொடுத்தோம் இல்லையா, அது இப்போ கலெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இப்போ ரிட்டர்ன் கிளம்பலாம். ஒரு கவ், அதாவது ஒரு மாடு. நம்மளோட பேக்கை கலெக்ட் பண்ணியாச்சுங்க. நம்மளோட தர்மஸ்தலா இதோட முடிஞ்சது. கோவில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பார்க்கு கூட இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த பார்க்கை விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து குழந்தைங்க கூட வந்திருக்கவங்க எல்லாமே வந்து பார்க்குக்கு தான் போயிட்டுருக்காங்க. நாம தரிசனம் முடிச்சாச்சுங்க. இப்போ நாம இங்கிருந்து கிளம்பலாம். கோயிலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் முதல்ல கொண்டு எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி KSRTC பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு 600 மீட்டருக்குள்ளே தாங்க இருக்கும். நடந்தே போயிடலாம். நாம் இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா குக்கே பஸ் தாங்க ஏற போகிறோம். நாம் தர்மசாலாலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா குக்கே போகிற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி தான் போகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து தர்மசாலாலேருந்து குக்கே போகிற பஸ்ஸஸ் ஏறினீங்கன்னாவே போதும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 60 rupees சார்ஜ் பண்ணுறாங்க தர்மசாலாலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும். நீங்கள் குக்கேலேருந்து தர்மசாலா வரத்துக்கும் தர்மசாலேருந்து திரும்ப ரிட்டர்ன் குக்கே வரைக்கும் போகிறதுக்குமே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய பஸ்ஸஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து ஓன் வெஹிக்கிளில் வந்தால் தான் வந்து பிளேஸ்லாம் பார்க்க முடியுங்களா இல்லை, கவர்மெண்ட் பஸ்லேயே வந்தாலும் ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை, 2 பிளேஸுமே பார்த்துக்கலாம். இன்னும் வந்து தர்மசாலையே வந்து நிறைய பிளேசஸ் இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் அதெல்லாம் பாருங்கள். காய்ஸ் நாம் மார்னிங் வந்த அதே பிளேஸுக்கு வந்தாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக போனால் ரயில்வே ஸ்டேஷன், இந்த சைடு போனால் வந்துட்டு குக்கே சுப்பிரமணியா, இந்த சைடு வந்துட்டு தர்மஸ்தலா. நம்ம இப்போ அங்கேருந்து தான் வந்திருக்கோம். விட்டது இங்கேருந்து இந்த ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். நாம் தெம்பாக காஃபி குடிச்சிட்டு இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்து போயிட்டுருக்கோம் கைஸ். நீங்கள் இந்த குக்கே தர்மஸ்தலா வரீங்கன்னா வந்துட்டு எது எடுத்துகிட்டு வரீங்களோ அப்படியே கொடை எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா இந்த சீசனால் அப்படி இருக்கான்னு தெரில, இல்லை இங்கே எப்பயுமே அப்படியான்னு தெரில. அடிக்கடி மழை தூருது, திடீர்னு மழை தூருது. இன்னைக்கு காலையிலேருந்து வெயில் அடித்ததை விட மழை வந்து அடிக்கடி தூர்னது அதிகம். ஸோ கொடை எடுத்துகிட்டு வாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம்லாம் இல்லை கைஸ். மேக்ஸிமம் ஒரு 600 to 700 அவ்வளோதான் இருக்கும். கைஸ் நாம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. நாம் சுப்பிரமணிய ரோட்லேருந்து KSR பெங்களூர் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி 2 ட்ரெயின்ஸ் வந்து 3 இருக்குங்க. உங்களுக்கு வந்து டைம் எது செட் ஆகும்னு பார்த்துட்டு அதில் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தேன். கைஸ் நாம் போகிற ட்ரெயின் வந்துருச்சு. The next day. இன்றைக்கி நாம் பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் நம்ம ஒரு சூப்பரான பிளேஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.